ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸாங்க. முதல் ப்ரோமோ வந்து எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கை இவங்க எப்படி விளையாட போகிறாங்கன்றது எனக்கு தெரிலங்க. ஸோ ரொம்ப சூப்பராக கொண்டு போவாங்களா இல்லை மொக்கையாக கொண்டு போவாங்களா, எந்த மாதிரிலாம் இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே டெக்கோரம், டிசிப்ளைன், ஒரு நாகரிகம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்க கச்சா முச்சா அடிச்சு காலி பண்ணி தான் இருப்பாங்க தவிர்த்து ஒரு கேம் எப்படி ப்ராப்பராக விளையாடுறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கோட் டாஸ்க் ஒன்று ரிவீல் பண்ணி வீக்லி டாஸ்க் மாதிரி கோட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்கில் இவங்க புரிஞ்சு விளையாடுவாங்களா, புரியாமல் விளையாடுவாங்களா, கற்றுவாங்களா, கதறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போன சீசனுக்கு முன்னாடி சீசன் தான் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீசனாக இல்லை அதுக்கு முன்னாடி சீசன் தெரியல. கோட்டா சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இவங்க எப்படி பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேருக்கு சேரும். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோட் டாஸ்கில் ஒவ்வொரு நபருக்குமே ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. கணிதா டாஸ்க் படிக்கிறாங்க. ஒவ்வொருக்குமே ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கார்டில் ஒரு நபருமே 3 கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரே நபர் பற்றியும் வைக்கலாம். சில 3 பேர் 3 விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கலாம். அதெல்லாமே பரிசீலனை பண்ணுவார் உள்ளார் பிக் பாஸ். இதெல்லாம் வேலிட் இல்லையாண்டு இவங்கெல்லாம் தெரியல, சும்மா மொக்க எழுதினே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் எடுப்பேன்ற மாதிரி பிக் பாஸ் பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தருக்காக ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதில் யாரோட கம்ப்ளைண்ட், முதல் கம்ப்ளைண்ட் கனிமேல ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்களா, அந்த டாஸ்கில் பாட்டில் நடுவில் இருக்கும். ஸோ எல்லாமே ஆளுக்கு 2 பாட்டில் வைக்கணும். இந்த டாஸ்கில் சபரி செஞ்சது 100% தவறு. ஓகேங்களா, 100% தவறு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, விஜேஎஸ் அந்த ப்ரொமோ போடுவார்ல, இப்போ எஃப்ஜேஎஸ்க்கு லாஸ்ட்டாக ப்ரொமோ போட்டார்ல, நீ என்ன பேசுங்க சாண்ட்ரா சொல்லுங்கன்ற மாதிரி அதே சாண்ட்ரா எழுப்பி சபரி என்ன சொன்னான்னு கேட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அவர் சொல்லுவார்ல, பார்வதி வேணும்னு அடிச்சேன்னு சொல்லுவார்ல, அந்த ஒரு விஷயத்தை போட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த டாஸ்கில் நடந்தது சபரி ரொம்ப தவறுதலாக நடந்தார். அந்த விஷயத்தை கனி அவங்கள அட்ரஸ் பண்ணல. ஸோ ரொம்ப வைலண்ட்டாக பண்ணதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்றாங்க. உண்மைதான். ஸோ அப்போ கனிக்கு ஃபுல்லாக சபரி மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அவங்க கூட க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ தம்பின்ற முறையில் எல்லாருமே ஒரு டீமாக இருந்தாங்க. அதை அதனால் அவங்க பெருசாகவே கன்சிடர் பண்ணல. ப்ளஸ் பார்வதி ஒரு இவங்க கேமில் ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஸோ இவங்க எதனா இவங்க ஜட்ஜாக இருக்காங்க. அப்போ ஜட்ஜாக இருக்கும்போது நியாயமாக தான் நடந்துக்கணும். அந்த ஒரு நியாயமாக நடந்துக்கிற ஒரு விஷயமே கனி அந்த இடத்துல ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் பார்வதி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை நம்ம கனிமெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிஞ்சு வேலிடான ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஓகேங்களா. ஸோ அப்பயே பிக் பாஸ் கேட்டார், சேதானம் கேட்டார், நீங்கள் ஏன் பார்க்கலையா, அவங்க காலில் விழுறாங்களே, அப்போ நீங்கள் இதை நீங்கள் அட்ரஸ் பண்ண தேவையில்லையா, நீங்கள் ஒரு ஜட்ஜாக தான் நின்று இருக்கீங்க, சும்மா தண்டத்துக்காக நிற்கிறீங்கிற மாதிரி நம்ம சேதனை கேட்டார். அப்போ அவங்களுக்கு அது புரியல. ஸோ ஜட்ஜ் என்ன எதுக்கு இருக்குன்றதே தெரியாமல் சபரி பண்ணுறது தான் கரெக்டுன்ற அவர் காலை மிதித்தது, அடித்தது எல்லாமே அவங்க பெருசாக அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் நம்ம பார்வதி வச்சுருக்காங்க. 2வது கம்ப்ளைண்ட் விக்ரம் தான் சொல்கிறாரு. ஸோ விக்ரம் யார் மேலே கம்ப்ளைண்ட், அமித் மேலே வைக்கிறாரு. அமித் மேலே என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாருன்னா, இவர் சும்மாவே இருந்துட்டு என்னோட உழைப்பை திருடுறாரு. ஸோ அமித்தோட உழைப்பை திருடுறாருன்னு சொல்லி அவர் மேலே அபாண்டமாக அமித் சொல்லிட்டு நான் விக்ரம் மேலே ஒரு பழி போட்டார். அதனால் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி கேட்கணுன்ற மாதிரி நம்ம விக்ரம் சொல்லியிருக்காரு. ஸோ அது விக்ரம் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ அவர் நிறைய பேருக்கு பிடிக்கல விக்ரமை. பட் அவர் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, விக்ரம் பற்றி பயமாக கமெண்ட் போடுறீங்க. ஸோ விக்ரம் அவரோட இடத்த யூஸ் பண்ணிக்கிறாரு. பட் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெறுப்பேற்றலாம். பட் ரொம்ப வெறுப்பேற்றுறது. இவர் யோசிக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஸோடையே இருக்கார். ஸோ எல்லாருமே ஒரு நார்மலாக இருக்காங்க. பட் இவர் வேறு மாதிரி ஒரு தாட்ஸில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் நம்ம அமித் மேலே குற்றத்தை வச்சுருக்காரு. ஸோ ஏன் அப்படி பண்ணார், எனக்கு அவரோட விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கான விளக்கம் எப்படி கொடுப்பாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங் சொன்னால பிக் பாஸ் எல்லோரும் இது எடுத்துக்கிட்டு ஸோ கடைசியாக உங்களோட இதெல்லாம் எடுத்து பாருங்க. ஸோ நீங்கள் சொல்கிற வழக்கெல்லாம் ஓகே, நீங்கள் பண்ணுறது வேலையிலாம் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் எதுவுமே பண்ணல. ஸோ தேவையான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற விஷயந்தான். ஏன்னா கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேங்களா. தேவையில்லாத சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் உள்ளே போடக்கூடாது. ஸோ கரெக்டான ஒரு கேஸ் இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டில் போய் நம்ம ஆஜராகணும். அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஏன்னா சும்மா நிற்க வச்சுட்டு ஒரு 10 ரூபா 10 ரூபா விஷயத்துக்கெல்லாம் நிற்க வச்சுலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இது பண்ணிட்டு பார்த்தா ஆதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஆதிரி ஒரு குற்றவாளி கூண்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அட்வொகேட்டாக நம்ம இவர் விக்ரம் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே அந்த குமஸ்தான்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு பொசிஷனில் அவர் நிற்கிறாரு.
சபரி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த பொசிஷனில் சபரி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஆதிரை மற்றும் இந்த பக்கம் வந்து கானா வினோத் அவர்கள் தான் 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு வேளை வந்து கானா வினோத்தை வந்து எதனாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஆதிரை வந்து கானா வினோத் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த 2 பேருக்குமே வந்து ரொம்ப செட் ஆகலை, மெர்ஜ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஆடியன்ஸும் உட்காந்துருக்காங்க. ஆடியன்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா பார்வையாளர்கள். ஸோ கோர்ட்டில் வந்து இவங்க சைடு ஆள் வருவாங்க, அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இதை கொஞ்சம் தீவிரமாக போகிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமான மேட்ரு ஜட்ஜி வந்து அமித் மற்றும் திவ்யா 2 பேர் தான் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ நல்லா சுவாரஸ்யமாக பண்ணால் நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பதிவு பண்ண வார்த்தையை சந்திக்கலாம். நன்றி.